இருக்கு. நிறைய கடகராசி என்பர்களுக்கு சில சந்தேகங்கள், எங்களுக்கு அஷ்டம சனி விலகிடுச்சுன்னு சில பேர் சொல்றாங்க, எங்களுக்கு அஷ்டம சனி விலகவே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இதுல நாங்க எதை நம்புறது அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி ஆனதுக்கு அப்புறமும் இந்த மாதம் பாத்தீங்கன்னா அக்டோபர் வரப்போகுது. இந்த மாதத்திலயும் இன்னும் அந்த கேள்விகள் அதிகப்படியாக இருக்கு. கடகராசி நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எது நடக்கலையோ அதை மாத்திரமே தான் மனசுல வச்சிருப்பாங்களே ஒழிய பாசிட்டிவான சில விஷயங்களை மறந்துடுவீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்கள். இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய 2ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் ரிலீவ் ஆகுறார் முதல்ல. ஏன்னா உங்களுடைய 10ஆம் அந்த கடகராசிக்கு 11ஆம் வீட்டு அதிபதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய 2ஆம் இடத்துல இருந்து ரிலீவ் ஆகுறாரு 9ஆம் தேதி அக்டோபர் மாதம். அதனால அந்த 2ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்து இருக்கும் போது உங்களுக்கு அந்த பணப்புழக்கங்கள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. கடந்த ஒரு 2 மாதமாக பாத்தீங்கன்னா தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு பண நெருக்கடிகள், ஒரு தேவையான நேரத்திற்கு உங்களுக்கு வருமானங்கள் வராது. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அக்டோபர் மாத பலன். கடைசி ஸ்கிப் பண்ணாம பார்க்கும்போது உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரியாக அடுத்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். கடக ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதம் ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் இருக்குமா? ஏன்னா அஷ்டம சனி விலகி இப்போ சனி வக்ரமாக இருக்கிறார், உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல வக்ரமாக இருக்கிறார். இருந்தாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் முடிவடையாத ஒரு நேரமாகவே இருக்கு. நிறைய கடகராசி என்பர்களுக்கு சில சந்தேகங்கள், எங்களுக்கு அஷ்டம சனி விலகிடுச்சுன்னு சில பேர் சொல்றாங்க, எங்களுக்கு அஷ்டம சனி விலகவே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இதுல நாங்க எதை நம்புறது அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி ஆனதுக்கு அப்புறமும் இந்த மாதம் பாத்தீங்கன்னா அக்டோபர் வரப்போகுது. இந்த மாதத்திலயும் இன்னும் அந்த கேள்விகள் அதிகப்படியாக இருக்கு. திருக்கணிதப்படி அந்த மார்ச் மாதமே அந்த சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாரு. வாக்கிய பஞ்சாங்கப்படி அந்த சனி பகவான் இனிமேதான் பயிற்சி ஆக போறாரு. அந்த மாதிரியான பஞ்சாங்க படி உங்களுக்கு சில மாற்றங்கள் இருக்கும். நீங்க எந்த நடைமுறையை பின்பற்றுறீங்களோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு அந்த அஷ்டம சனியினுடைய ஒரு மாற்றங்கள் இருக்கும். ஆனால் ஒரு 100% உங்களுக்கு அந்த அஷ்டம சனி விலகியாச்சு. திருக்கணிதம்ன்றது அக்யூரேட்டா இப்போ பிளானட்ஸ் இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்துதான் அந்த திருக்கணிதமே இருக்கு. வாக்கிய முறை அப்படின்றது பழைய காலத்து ஸ்டைல்ல சில விஷயங்கள் இப்போ நம்ம நிறைய டெக்னாலஜி விஷயங்கள் புதுப்பிக்கப்பட்டுட்டே இருக்கும் போது அந்த வாக்கிய முறைன்றது பாத்தீங்கன்னா புதுப்பிக்கப்படாத ஒரு பஞ்சாங்க முறை. அதனால அந்த இடத்துல நமக்கு அந்த கிரகங்களினுடைய மாற்றங்கள் தெரியாது. இந்த டயத்துல நிறைய கடகராசி என்பர்கள் இப்போ போன வருஷம் இருக்கக்கூடிய ஸ்டேஜ்லயும் இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேஜுக்குமே நிறைய ஒரு 30% டிஃபரன்ஸ் நிறைய தெரியும். அவங்களுக்கே ஒரு சில ரிலாக்ஸேஷன் அப்படின்றது தெரியும். ஆனா நம்ம நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, கடகராசி நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எது நடக்கலையோ அதை மாத்திரமே தான் மனசுல வச்சிருப்பாங்களே ஒழிய பாசிட்டிவான சில விஷயங்களை மறந்துடுவீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருந்திருக்கோ, வேலையே இல்லாதவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக மார்ச் மாதத்துக்கு மேல வேலை வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைச்சிருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஜாதக அந்த திசாபுத்தியின் அடிப்படையில சில மாற்றங்கள் செய்யணும்னு இருக்கும். உங்களுக்கு ஊர் விட்டு ஊர் போகணும், இல்ல உங்களுடைய இடத்தையே மாற்றம் செய்யணும், இந்த மாதிரியான ஒரு சில வழிகள் இருக்கும். அதையெல்லாம் நீங்க பின்பற்றாத போது சில விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு தேக்க நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். சில பேருக்கு சனி திசையே நடக்குது. இந்த கடகராசி என்பர்கள்ல இந்த சனி திசையே நடக்குது அப்படின்ற பட்சத்துல இவர்களுக்கு அந்த சனி திசையினால சில தாமதங்கள், அதாவது ஒரு மந்த சூழ்நிலைகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியான மந்த சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா சனியினுடைய நட்சத்திரமுமே கூட. அதனால அந்த
மந்த சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான். ஆனா வெளியில அதை காட்டிக்காம நம்ம எப்போதுமே சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக நீங்க ஒரு வேலையை போய் செய்றீங்க அப்படின்னா அங்க பிளாங்கா தான் நிற்பீங்க. நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற கூட ஒரு சிந்தனை இல்லாமல் எல்லா ஒரு தடுமாற்றங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல விழுந்தா அது எந்த விதமான ஒரு மன பாதிப்பை கொடுக்குமோ அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் ஒரு மனவேதனையிலையும் மன பக்குவப்படாத ஒரு சூழ்நிலையிலையும் இருக்கிறீங்க. இவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய 2ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் ரிலீவ் ஆகுறார் முதல்ல. ஏன்னா உங்களுடைய 10ஆம் அந்த கடகராசிக்கு 11ஆம் வீட்டு அதிபதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய 2ஆம் இடத்துல இருந்து ரிலீவ் ஆகுறாரு 9ஆம் தேதி அக்டோபர் மாதம். அதனால அந்த 2ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்து இருக்கும் போது உங்களுக்கு அந்த பணப்புழக்கங்கள் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. கடந்த ஒரு 2 மாதமாக பாத்தீங்கன்னா தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு பண நெருக்கடிகள், ஒரு தேவையான நேரத்திற்கு உங்களுக்கு வருமானங்கள் வராது. அந்த தேவையில்லாத ஒரு நேரத்துல வரும்போது அந்த பொருட்களை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, இப்படிலாம் அந்த பண நெருக்கடிகள்னால சில அசம்பாவித சம்பவங்களை எல்லாம் எதிர்நோக்கி இருந்த இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த சுக்கிரன் உங்களுடைய 3ஆம் இடத்துல நீச்சமாகிறார். நீச்சமாகிறதுனால 3ஆம் இடம்ன்றது உபஜயஸ்தானம். நீச்சமாகிறதுனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த தொழில்ல பெரிய அளவுக்கு ஒரு நஷ்டங்களை கொடுக்காது. தேவையில்லாத பொருள் இழப்புகளை இந்த சுக்கிரனுடைய பயிற்சி கொடுக்காது. அதனால இந்த அக்டோபர் மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமான வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். வளர்ச்சிகள் என்னதான் இருந்தாலும் 2ஆம் இடத்துல கேது இருக்காரே, அந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கிற வரைக்கும் அந்த வருமானங்கள் உங்களுக்கு பயன்படாதவாறு, உங்களுடைய சேமிப்புக்கு பயன்படாதவாறு தான் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது. உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். அதனால புதுசா ப்ராப்பர்ட்டி வாங்குறது, கடன் வாங்கியாவது சில ப்ராப்பர்ட்டிஸ நீங்க ஒரு வாங்கணும்னு முயற்சி பண்றது, அடுத்து நிறைய ஐடி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பெருமளவு வருமானம் இந்த மாதிரியான இஎம்ஐக்கு போகக்கூடிய ஒரு காலக்கெடுவாக இருக்கும். இந்த மாதத்துல உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். டாக்ஸ் கட்ட வேண்டியது, அடுத்து இஎம்ஐ கட்ட வேண்டியது, இந்த மாதிரியாக அந்த உங்களுடைய வருமானத்திலேயே பாத்தீங்கன்னா 80% உங்களுடைய பாதி அளவுக்கு கமிட்மெண்ட்ஸுக்கு போகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதனால கொஞ்சம் இந்த ஐடி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கடினமான ஒரு மாதமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. கடகராசி என்பர்கள் உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய நிறைய சிக்கல்கள், ஏன்னா இந்த கடகராசி என்பர்கள் ஒரு நிலையான வேலையில இருக்க முடியல, அவர்களுக்கு அதிகமான ஒரு வேலை பொறுப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேலை இடத்துல சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாதது, இது எல்லாமே உங்களுடைய ஜாதகப்படி சில பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கும் அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில தொந்தரவுகள் இருக்குது. இதை நிவர்த்தி செய்யறதுக்கு நீங்க சில தெய்வ வழிபாட பண்ணிதான் ஆகணும். இந்த கடகராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் நீங்க நிரந்தர வேலை இல்லை, நிரந்தர ஒரு தொழில் இல்லை, வேலை வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த கடகராசி என்பர்கள் நீங்க சங்கடகர சதுர்த்தி பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த சங்கடகர சதுர்த்தி பிரார்த்தனை இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து பண்ண பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சில தடைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு ஆரம்ப கால கட்டமாக இருக்கும். அதே மாதிரி திருமணத்திலையும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான தோஷங்களை உடையவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான் இருக்கும். திருமணம் ஆகாம கஷ்டப்படுறது, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 மாசத்துலயே அந்த திருமண உறவுகள்ல தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வர்றது, அந்த திருமண உறவுல பெரிய அளவுக்கு ஒரு பிடித்தமான ஒரு நட்புறவு அப்படின்றது இல்லாதது, இது எல்லாமே இந்த கடகராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன் மேடம் எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரியாக இருக்கு? கரெக்டா தான் சொல்றீங்க, ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு நிவர்த்தியே கிடையாதா? எங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இருந்து எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா? நாங்க எந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுனா எங்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் நீங்கும் அப்படின்றவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த சங்கடகர சதுர்த்தி பிரார்த்தனை, விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணுங்க. குடும்ப உறவுகளும் வருமான வளர்ச்சியில இருக்கக்கூடிய தடைகளும்
முழுவதுமாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கடகராசி என்பர்கள் வெளிநாட்டுக்கு போனா அங்க ஒரு 6 மாசம் 1 வருஷம் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. உடனே திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுடைய அலுவலக ரீதியாகவோ இல்ல உங்க அலுவலகத்துல இருந்து திரும்ப ரிட்டர்ன் ஹோம் வர சொல்றதுக்கு உண்டான ஒரு அமைப்போ இல்ல உங்களுடைய குடும்ப உறவுகள் மீதான ஒரு சூழ்நிலைகள் காரணமாகவோ ஏதோ ஒரு காரணம் சொல்லி நீங்க அந்த வெளிநாட்டுல நிரந்தரமாக வேலை பார்க்க முடியாத ஒரு அமைப்புகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கு. இந்த அக்டோபர் மாதம் அதற்குண்டான நிவர்த்திகள்லாம் கண்டிப்பா கிடைக்கும். என்னதான் உங்களுக்கு சில தேவையில்லாத ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு உங்களுடைய உறவுகளுக்கு நீங்க ஒரு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கடகராசி என்பர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகளை முழுவதுமாக பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது. ஏன்னா இந்த அக்டோபர் மாதத்துல நீங்க கொஞ்சம் இந்த ஒரு மாசம் 1.5 மாசம் பல்ல கடிச்சிட்டு நீங்க இந்த வெளிநாட்டுல இருந்துட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய மாதங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த வெளிநாட்டுல இருக்கிறதுனால இனிமேல் உங்களுக்கு இங்க இருந்தே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கும் உங்களுடைய ஃபேமிலியை இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வெளிநாட்டுல கொண்டு வந்து செட்டில் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் வரைக்கும் சாதகமாக இருக்கிறதுனால இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் ஏற்கனவே 3 மாதமாக இருந்த தொல்லைகள்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால இந்த கடகராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வெற்றியையும் முயற்சிகள்ல இருக்கக்கூடிய ஒரு சாதகமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி பலன்களின் அடிப்படையில உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு கடகராசி என்பர்களுக்கு அந்த குழந்தை அமைப்பு பற்றிய சில கேள்விகள்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா இந்த புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா மனம் விட்டும் பேச முடியாது, பேசினாலும் சில சிக்கல்கள் வரும். அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அது ரீதியான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.